வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டான் தலைநகர் திம்புவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கெல் வாங்சுக் உடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையிலான போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்த பல்வேறு முன் முயற்சிகளை பிரதமர் அறிவித்தார். இரு தலைவர்களும் இணைந்து பூட்டானின் புதிய நீர் மின்சார உற்பத்தி திட்டத்தை தொடக்கி வைத்தனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களின் நினைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திற்கு பூட்டான் மன்னர் தலைமை ஏற்றார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதிகாரர்கள் எவரையும் அரசு தப்ப விடாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி திம்புவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார். பீகாரில் 122 தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் சுமார் 69% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக பூர்வாங்க தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசுக்கும் பிரான்ஸ் நாட்டின் வால் தி லோயர் மாகாணத்திற்கும் இடையே சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றம், கல்வி ஆராய்ச்சி, உணவு மேலாண்மை மற்றும் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்கள் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியரி மாத்து, புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் திரு எழியன் ரோலன் பீக் மற்றும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முன்னிலையில் புதுச்சேரியில் இன்று இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முன்னதாக பிரெஞ்சு தூதரும் துணை தூதரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் இவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கும் பணிகள் 92.5% முடிவடைந்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.